அழிவின் விளிம்பில் இருக்கும் கெரில்லாக்கள், நாம் ஏன் அவற்றை பாதுகாக்க வேண்டும்? அடர்ந்த ஆப்பிரிக்க காடுகளில் நம் மனிதகுலத்தின் நெருங்கிய உறவினர்களில் ஒன்று வாழ்ந்து வருகிறது. ஆம், அது கெரில்லா. மென்மையான, புத்திசாலியான, பலசாலியான கெரில்லாக்களின் எதிர்காலம் இப்பொழுது கேள்விக்குறியாகியுள்ளது. வணக்கம், லெட் நேச்சர் லிவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் கெரில்லாக்கள் பற்றி, தங்களை காத்துக்கொள்ள அவைகளின் போராட்டம் பற்றி, கெரில்லாக்கள் வாழ்வது மனிதகுலத்திற்கு ஏன் அவசியம் என்பது பற்றியும் பார்க்கலாம். கெரில்லா ஒரு அற்புதமான உயிரினம். கெரில்லாவிற்கும் மனிதனுக்கும் சுமார் 98% DNA ஒத்து போவதால் நம் நெருங்கிய உறவினர்களில் அதுவும் ஒன்றாகும். கெரில்லாக்கள் நெருக்கமான குடும்ப அமைப்பு கொண்டவை. தங்கள் குட்டிகளை பாதுகாப்பதில் பெரும் அக்கறை கொண்டவை. தங்களுக்குள் சைகைகள், சப்தங்கள் மற்றும் முக பாவனைகள் மூலம் தகவல் பரிமாறிக்கொள்ளும். கெரில்லாக்களில் 2 முக்கிய இனங்கள் உண்டு: கிழக்கு கெரில்லாக்கள் மற்றும் மேற்கு கெரில்லாக்கள். இந்த இரண்டிலுமே 2 உட்பிரிவுகள் உண்டு. கிழக்கு கெரில்லாவில் மவுண்டன் கெரில்லா மற்றும் ஈஸ்டர்ன் லோலாண்ட் கெரில்லா என்று 2 உட்பிரிவுகள் உண்டு. மேற்கு கெரில்லாவில் கிராஸ் ரிவர் கெரில்லா மற்றும் வெஸ்டர்ன் லோலாண்ட் கெரில்லா என்று 2 உட்பிரிவுகள் உண்டு. இதில் சோகமான செய்தி என்னவென்றால், இன்று இவை அனைத்துமே அழியும் நிலையில் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கெரில்லாக்கள் ஏன் அழிந்து கொண்டிருக்கின்றன? கெரில்லாக்களின் இன்றைய அழியும் நிலைக்கு காரணம் மனிதர்கள்தான். காடுகள் அழிப்பின் காரணமாக கெரில்லாக்களின் இயற்கையான வாழ்விடம் வெகுவாக குறைந்து போதல், மாமிசத்திற்காக வேட்டையாடப்படுதல், சட்டத்துக்கு புறம்பாக வனவிலங்குகள் வணிகம் செய்யப்படுதல், மனிதர்களின் அண்மை மூலமாக எபோலா, நிமோனியா உள்ளிட்ட நோய்கள் பரவுதல், ஆயுதப் போர்களினால் கெரில்லாக்கள் கொல்லப்படுதல், வாழ்விடம் அழிந்து போதல் மற்றும் கெரில்லா இனத்தை பாதுகாக்கும் முயற்சிகள் தடைப்படுதல் ஆகியவை அனைத்தும் இன்று கெரில்லாக்கள் அழியும் நிலைக்கு வந்ததற்கு முக்கிய காரணங்கள். கெரில்லாக்களின் அழிவு மனிதகுலத்தை எப்படி பாதிக்கும்? கெரில்லாக்களின் இன்றைய நிலை இந்த பூமிக்கு ஒரு அபாய அறிவிப்புதான். காடுகள் செழிப்பாக வளர கெரில்லாக்களின் பங்கு இன்றியமையாதது. கெரில்லாக்கள் அழியும் பொழுது காடுகள் அழிந்து போகும். காடுகள் அழியும் பொழுது பல்லுயிர்களும் அழிந்து போகும். காடுகள் அழிந்து போனால் காற்றில் கரியமில வாயுவின் அளவு அதிகரித்துவிடும். மண் அரிப்பு அதிகமாக ஏற்படும். வனவிலங்குகளுக்கு தண்ணீரும் உணவும் இல்லாது போவதால் அவை நகர்ப்புறத்தை நோக்கி வரத் தொடங்கும். இதனால் மனித விலங்கு மோதல்கள் அதிகரிக்கும். காடுகள் அழிவினால் தட்பவெப்பத்தில் பெரும் மாற்றம் ஏற்படும். இதன் காரணமாக இயற்கை சமநிலை பாதிக்கப்படும். இயற்கை சமநிலையை சார்ந்திருக்கும் மனித இனமும் பெரும் பாதிப்புக்குள்ளாகிவிடும். கெரில்லாக்களை மீட்டெடுக்க நடைபெறும் முயற்சிகள். கெரில்லாக்களை இத்தகைய பேராபத்துகள் சூழ்ந்திருக்கும் பொழுதும் இன்னமும் இந்த இனத்தை காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. விஞ்ஞானிகள், உள்ளூர் மக்கள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு குழுக்கள் கெரில்லாக்களை பாதுகாக்க இணைந்து வேலை செய்து வருகிறார்கள். கெரில்லாக்களுக்காக பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளும் தேசிய பூங்காக்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடப்படுவதை தடுக்க ரோந்து குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. உயிர்கொல்லி நோய்கள் ஏற்படாமல் தடுக்க கெரில்லாவின் வாழ்விடங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள உள்ளூர் மக்களுக்கு தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. கெரில்லாக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்பவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்ட சான்றிதழ்களை காண்பித்த பின்பே அனுமதி அளிக்கப்படுகிறது. சூழலியல் சுற்றுலாக்கள் மூலமாக இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத வகையில் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுத்தப்படுகிறது. நாம் எவ்வாறு உதவ முடியும்? நான் ஆப்பிரிக்காவில் இல்லையே, நான் எப்படி உதவ முடியும் என்கிற கேள்வி நம்முள் எழலாம். ஆனால் ஒவ்வொரு ஆதரவு நடவடிக்கையுமே உதவி செய்யும். இயற்கை மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்கும் நம்பத்தகுந்த நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கவும், வனவிலங்கு பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை பரப்பவும், காடுகளுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பொருட்களை பயன்படுத்தவும், பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும். ஒவ்வொரு மாற்றமும் புரிதலில்தான் தொடங்குகிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக, ஏன் மனிதன் தோன்றுவதற்கு முன்பிருந்தே இந்த பூமியில் வாழ்ந்து வந்திருக்கும் கெரில்லாக்கள் பனியுகம், காலநிலை மாற்றம் ஆகிய அனைத்திற்கும் தன்னை தகவமைத்து தன் இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. தங்கள் குடும்பத்தை பாதுகாத்து, தங்களுக்கான வசிப்பிடங்களை அமைத்துக் கொண்டு, தங்களுக்குள் உணர்வு ரீதியான தொடர்புகளோடு இயற்கையை ஒட்டியும் மேம்படுத்தியும் வாழ்ந்து வரும் இந்த கெரில்லாக்களின் இருத்தலே கேள்விக்குறியாகி இருக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. கெரில்லாக்கள் நம் பூமியின் ஒரு முக்கியமான அங்கம். அவை உயிர் வாழ்வது இந்த பூமியையும் இயற்கையையும் நாம் எப்படி மதிக்கிறோம் என்பதற்கான ஒரு அளவீடு. கெரில்லா மட்டுமல்ல, இந்த பூமியின் ஒவ்வொரு உயிரினமும் அழிந்து போகாமல் பாதுகாக்கப்பட வேண்டும்.
இயற்கையை காப்போம், வனவிலங்குகளை பாதுகாப்போம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகள் உங்களுக்குள் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை உருவாக்கினால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.